ஆண்டவரும் அருமரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, சித்தமானதையெல்லாம் செய்கிற கர்த்தர் என்று சொல்லி தான் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் கைகூடி வருவதற்கு கர்த்தர் அதில் சித்தம் வைத்திருப்பார் என்றால், உங்களை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து, உங்களுடைய பிஸ்னஸை குறித்து எல்லாவற்றையும் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கர்த்தர் சித்தம், அதாவது தேவனுடைய திட்டம் அவர் வரைந்து வைத்திருக்கிறார். அப்படி என்றால் அவர் என்ன திட்டம் பண்ணியிருக்கிறாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுமே தவிர, உங்களுடைய விருப்பம், உங்கள் ஆசையெல்லாம் கர்த்தரிடத்தில் போய் திணிக்காதபடிக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். அவருடைய சித்தமானதையெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் தடையில்லாமல் என்ன செய்ய நிறைவேறும் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இவ்வாறாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது, வேதத்தில் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் என்ன செய்யும்? வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கையை விட்டு பறிக்கப்படும் பொழுது, ஏன்னா சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காமல் போகும் பொழுது, சில காரியம் நடந்துரும்னு சொல்லி நினைத்துக்கிட்டு இருக்கும்போது அது தடைப்படும் பொழுது, எனக்கு இவர்களால் தான் தடையாக வந்துருச்சு, இந்த மனிதர்களுக்கு தான் எனக்கு தடை செஞ்சிட்டாங்க என்று சொல்லி மற்றவர்களை நினைக்காதபடிக்கு, மற்றவர்கள் மேலே குறை சொல்லாதபடிக்கு, மற்றவர்கள் மேலே பழி போடாதபடிக்கு நீங்கள் நன்றாய் விளங்கி கொள்ளணும். கர்த்தருக்கு சித்தமானது தான் அவருடைய கையினால் என்ன செய்யும்? வாய்க்கும் என்பதை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட என்ன செய்து கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் பொழுது கூட இவ்வாறாய் ஜெபிக்கிறார், பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்க முடிகிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 33 வருஷம் வாழும் பொழுது 100% அவர் தெய்வமாய் இருந்தார், 100% மனிதனாகவும் இருந்தார். அவர் மனிதனாய் இருந்தது நிமித்தம் நடக்க போகிற காரியங்களெல்லாம் நம்முடைய தேவனுக்கு முன்னறிகிற தேவனாய் இருக்கிறார். எவ்வளவாய் பாடுபட போகிறேன், எவ்வளவாய் அடிக்கப்பட போகிறேன், எவ்வளவாய் துன்பப்படுத்த போகிறேன், எவ்வளவாய் நிந்திக்கப்பட போகிறேன் என்பதை முன்னறிந்தது நிமித்தம்தான் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணினார். அந்த ஜெபம் கேட்கப்படவில்லை, அந்த ஜெபம் பரலோகத்தால் நிராகரிக்கப்பட்டது. ஆனாலும் கர்த்தர் ஜெபித்த ஜெபத்தில் பிரதானமானது, என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் என்ன செய்யணும் சொன்னால் ஆக கடவது அப்படின்னு தேவ சித்தத்திற்கு, பரலோக சித்தத்திற்கு, பிதாவுடைய சித்தத்திற்கு இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். அவருடைய சித்தம்தான் நிறைவேறினது என்று பார்க்கிறோம். அவருக்கு சித்தமானது தான் கையினால் வாய்க்கும் என்று பார்க்கிறோம். அவருடைய சித்தமானது தடைபடாது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் தடையாக இருக்கிறதா? எந்த ஒரு காரியங்கள் தடையாக இருக்குதா? திருமண காரியத்தில் பல தடைகளை உணர்கிறீர்களா? வேலையின் காரியத்தில் பல தடைகளை உணர்கிறீர்களா? குடும்பத்தின் காரியத்தில் பல தடைகளை உணர்கிறீர்களா? வீடு கட்டுக்கொண்டிருக்கிற காரியத்தில் பல தடைகளை உணர்கிறீர்களா? தடையாக வருதுனாலே நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். எப்படி ஜெபம் பண்ணணும்? உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி பாருங்கள். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் அவருக்கு சித்தமானது வாய்க்கும். அவருடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஆவியில் வெளிப்படுத்துவார். அதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அற்புதமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் நடத்துவதற்கு என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். அப்படி என்றால் அவருக்கு சித்தமானது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பன், இந்த வார்த்தையின்படியே பிள்ளையுடைய வாழ்க்கையில் அவருக்கு சித்தமானது, உமக்கு சித்தமானதெல்லாம் வாய்க்கட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.